சேதமடைந்த அடுக்குமாடி குடியிருப்பு இடிக்கும் பணி நிறுத்தப்பட்டதால் பக்கத்து குடியிருப்பு வாசிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை பழனிராஜா உடையார் நகரில் 3600 சதுரடி பரப்பளவில் தனியார் கட்டுமான நிறுவனம் 4 மாடி குடியிருப்பை கட்டியது. பணி முடிவடையும் தருவாயில் தரைத்தள தூண்களில் விரிசல் ஏற்பட்டதால் கட்டடத்தை இடிக்க நகரமைப்பு குழுமம் உத்தரவிட்டது. அருகில் உள்ள குடியிருப்புகளில் பாதிப்பு ஏற்படாமல் நவீன கருவிகளை கொண்டு கட்டட இடிப்பு பணி துவங்கியது. ஆனால் கட்டட உரிமையாளர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தடை உத்தரவு பெற்றதால் இடிக்கும் பணி நிறுத்தப்பட்டது. இதை கண்டித்து அருகில் உள்ள குடியிருப்பு வாசிகள் திடீர் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். இந்த பில்டிங்கு முன்னாடி தான் எங்க வீடு இருக்கு. ஏற்கனவே முதன்முறையா நாங்க சொல்லியிருக்கோம், இந்த பில்டிங் உழ போற மாதிரி நிலைமையில இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாங்க, இடிக்க போறேன்னு சொல்லிட்டு. அதுவே ஒரு 3 நாளைக்கு பிறகுதான் வந்து அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில ஸ்டார்ட் பண்ணாங்க. ஞாயிற்றுக்கிழமையில சும்மா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி டச் பண்ணிட்டு விட்டாங்க. இன்னைக்கு காலையில தொடங்கிட்டு வீட்டை இதுல மிஸ்டேக் அடிச்சிருச்சுன்னு விட்டு போயிட்டாங்க. அதுவும் முழுசாவும் இடிக்கல, அந்த இடத்துலயே தொங்குது. எதற்கு முன்னத்தை விட பயங்கரமா இருக்கு. எந்த நேரத்துல எது நடக்குன்னு தெரியாது. இங்க வந்து வீட்டுல இருக்காதீங்கன்னா எங்கதான் போய் இருக்கிறது? இத கண்டிச்சு தான் நாங்க சாலை மறியல் பண்ணோம். உள்ள நிறுத்திட்டாங்க. எந்த நேரத்துல வீடு எப்ப விழுன்னு தெரியாது. 6 நாள்ல இது பில்டிங் உடைச்சிட்டு எங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துறேன்னு சொன்னாங்க. ஆனா நாங்க கிளியர் பண்ணி கொடுப்பாங்கன்னு நம்பிக்கையில வெயிட் பண்ணோம். ஒரு 11 o'clock அந்த மாதிரிலாம் வேலை ஸ்டார்ட் பண்ணி பாதி உடைச்சிட்டாங்க. கொஞ்சம் உடைச்சிட்ட பிறகு அதுக்கப்புறமா இவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கேட்டா மிஷின் ரிப்பேர் அப்படி இப்படின்னாங்க. ஆனா ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு இருக்காங்க போல. எங்களுக்கு எதுவும் கம்யூனிகேட் பண்ணல. இப்ப நாங்க ரோட்ல போய் நிக்கிறப்பதான் தாசில்தார் அவங்க சார் எல்லாம் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க. இதுக்கு சிஎம் டைரக்டா நாளைக்கு ஸ்டெப் எடுத்து எமர்ஜென்சி கேஸா போட்டு கேஸ் வாதாடுவாங்கன்னு சொல்றாங்க. அதை நம்பி நாங்களும் ரோட்ல இருந்து வெளியே வந்துட்டோம். இனி என்ன ஸ்டெப் எடுப்பாங்கன்னு தெரியல. கடந்த 1 வாரமாக தூக்கமின்றி தவிப்பதாகவும் தங்கள் உயிருக்கு உத்தரவாதம் வேண்டும் என்றும் பக்கத்து குடியிருப்பு வாசிகள் கொந்தளித்துள்ளனர்.